நூற்றுக்கு நூறு. இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிற கதையோட தலைப்பு. கதை கேளுங்க. ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. நூற்றுக்கு நூறு. பல்லவன் 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு எழுதி பரீட்சை பேப்பரை வாங்குகிறான். அதில் எல்லாத்திலும் முழு மதிப்பெண்கள் எடுத்திருக்கான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அதை பகிர்ந்துக்கிறதுக்காக வீட்டுக்கு விரையிறான். அவன் பல்லவன் வீட்டுக்கு நடந்து வந்தான் என்று சொல்வதை விட பறந்து தான் போகிறாங்க. போயிட்டு அம்மாட்ட எல்லாத்தையும் காமிக்கிறான். அம்மா மகிழினி ரொம்ப மகிழ்ச்சியோட, டேய் பல்லவா, இதை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா. நான் இவ்வளோ நாள் உழைச்சது வீண் போகலை. இந்த வெற்றி உனக்கு மட்டும் கிடைச்சதில்லை, எனக்கும் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது தான் இது சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே எகிரிக்கிட்டு வரா பாட்டி. அடியே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் இது. இங்கே பாருடி, இது உனக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, எனக்கு கிடைச்ச வெற்றி. தினமும் அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விபூதி வச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தப்பாரு, அதோட பலன் தான் இது, விபூதியோட பலன் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அங்கேருந்து தாத்தா வர்றாருங்க. தாத்தா பயங்கர கோபமாக வர்றாரு. வந்துட்டு, என்ன ஆளுக்கால் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ விபூதி வச்சாலாம் அவன் நிறைய மார்க் எடுத்துட்டானான். இங்கே பாருடி, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, நீ நான் சொல்கிறது கேளு. அவனுக்கு நான் சொன்ன அறிவுரையும் நான் சொன்ன அறிவுரை தான் அவனுக்கு இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, என்னோட ஆசீர்வாதமும் காரணம் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. உடனே அங்கேருந்து அவங்க அத்தை ஒடியாராங்க. அவங்க ஊர்லேருந்து வந்தவங்க, அவங்க பேர் ராகினி. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னது இது, ஆளுக்கால் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதை கேளுங்க. நான் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், அவன் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனை கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் கோவில் செவுத்தில் பி பல்லவன் 10ஆம் வகுப்பு முழு மதிப்பெண்கள் 100க்கு 100ன்னு டெய்லி எழுத சொல்வேன். அதனால தான் அவன் பாஸ் ஆகி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். அவன் அதை செய்யவே மாட்டேன்னா, அவனை வற்புறுத்தி செய்ய வச்சதோட பிரதிபலன் தான் இது அப்படின்னு சொல்கிறா அத்தைக்காரி. உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்பா. அப்பா சொல்கிறாரு, என்ன ஆள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா. அவன் யார் சொல்லியும் இவ்வளோ மார்க் எடுக்கலை. நான் அவனுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்தா அவனுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதான் கைபேசி. அந்த ஆர்வத்தில் தான் அவன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். இதுதான் நடந்தது. அவனோட கைபேசி வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் அவன் இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கான்னு அப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பல்லவன் சிலையாட்டம் நின்றுட்டுருக்கான். அவன் நினச்சதே வேறங்க. அவன் வரும்போது எல்லாரும் அவனோட பேப்பரை பார்த்துட்டு எல்லோரும் கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தான். இங்கே ஆளுக்காள் நான் தான் காரணம் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு கத்துறான், ஓன்னு அழுகுறான். நீங்கள் யாருமே இதுக்கு காரணம் இல்லை, இதுக்கு காரணம் என் பக்கத்தில் உட்காந்துருந்தானே அருணகிரி, அவன் தான் எனக்கு அவன் எழுதின பேப்பரை காமிச்சான். நான் அவனை பார்த்து காப்பி அடித்தேன், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சதை நானே எழுதினேன், தெரியாதது அருணகிரியை பார்த்து எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் கதவை சாத்திக்கிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. போன உடனே அப்பா அம்மா எல்லார் கண்களிலும் கண்ணீர். ஏன்னா நம்ம பையன் தவறான ஒரு செயலை செஞ்சுட்டு வந்திருக்கானே, இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு காரணம் நம்ம தானா, படின்னு சொல்கிறது வேற, அவனை போய் அழுத்தம் கொடுத்துருக்கோம் போலிருக்கு அவனுக்கு ரொம்பவும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ரொம்ப மனசு வருத்தங்க. மறுநாள் தலைமை ஆசிரியர்கிட்டேருந்து ஒரு ஃபோனு அழைப்பு வருது. உடனே இவங்க போகிறாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்துருக்கப்ப அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, என்ன உங்கள் பையன் உங்களை ரொம்ப பயமுத்திட்டாமல் இருக்க நேற்றுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க புரியாமல் பார்க்குறாங்க. ஆமாங்க, பல்லவனுக்கு வர வர சேட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவன் தான் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கான் பள்ளியிலேயே. அவங்ககிட்ட காப்பி அடித்ததா போய் சொன்னானாமே. ஏன்னா உங்களுக்குள்ளே பயங்கர சண்டை வந்துடுச்சான். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தான் அவன் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பிள்ளையாவது காப்பி அடிக்கிறதாவது அவன் தாம் படிக்கிறத மட்டும் இல்லாமல் மற்ற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதில்ல
அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க ஆசிரியரும் அவ்வளோ நல்லா அவங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வருடம் சிறந்த மாணவனுக்கான ஆண்டு விழாவில் சிறந்த மாணவனுக்கான பரிசை நம்ம பல்லவனுக்கும், சிறந்த ஆசிரியருக்கான விருதை அந்த பல்லவனுக்கு பாடம் எடுக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கூட சலிப்பு பார்க்காம அவன் கேட்குற அத்தனை சந்தேகங்களையும் தீர்த்து வச்சு ரொம்ப அழகாக அவனுக்கு பாடம் சொல்லித்தர அந்த ஆசிரியைக்கும் நாங்கள் தரதாக இருக்கோம். இந்த தகவலை சொல்ல தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், பிள்ளைங்களை படிக்க சொல்லுங்கள். அதுக்காக மற்ற பிள்ளைங்களோட ஒப்பிட்டு மற்றவங்க அந்த பையன் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் நீ ஏன் எடுக்கலை அப்படின்லாம் சொல்லி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அவனே படிப்பான், ரொம்ப ஆர்வமுள்ள பையன்தான் அவன் படிப்பில் அப்படின்னு சொல்கிறாரு தலைமை ஆசிரியர். 2 பேரும் கையெடுத்து கும்பிட்றாங்க. நன்றி சொல்லி தலைமை ஆசிரியருக்கு நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க. நன்றி.